யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். யோவான் 16:20ஆம் வசனத்தை சீக்கிரமா. யோவான் 16:20ஆம் வசனத்தை. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக உங்கள் மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுவரைக்கும் உலகம் என்ன பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. எதுக்கு தெரியுமாங்க? நான் துக்கப்படுகிறதை பார்த்து உலகம் சந்தோஷப்பட்டது. என் கூட இருந்தவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. நான் நம்பினவர்கள் நான் விழுந்து கிடக்கிறதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்ற போகிறார். இனி நீ புலம்ப வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே உடபா ஹல்மா ஷபலா ஹல்போ ரிபா கமரா ஆவியானவர் உன் நடுவுல பலத்த கிரிகளை அவர் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இதுவரைக்கும் மாறாத துக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறப் போகிறது. துயரப்படுகிற தேவ ஜனமே, உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் துயரத்தை கர்த்தர் மாற்றி ஒரு ஆறுதலை உனக்கு தரப்போகிறார். வேதம் அவரை குறித்து சொல்கிறது. அவர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறபடியால் இயேசுவின் நாமத்தினாலே எந்த இடத்துல நீ ஆறுதல் இல்லாமல் அலைந்தாயோ அதே இடத்துல உனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து உன் வாழ்க்கையை ஒருவர் சந்தோஷமாய் இது போகாது நல்ல பிரைஸ் பண்ணுவாங்களா. இந்த வார்த்தை வரும்போது நீ எவ்வளவு கையை தட்டுறாயோ, எவ்வளவு வாயை திறக்கிறாயோ, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர போகிறது. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு பிடிக்காத என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷமா இருந்தாலே பிடிக்கும். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? வீட கட்டினா பிடிக்காது, வீட கட்டினா பிடிக்காது, நல்லா வளர்ந்துட்டா பிடிக்காது, மனைவி புருஷன் கூட பைக்கில் போனா பிடிக்காது. புரிஞ்சுதா புரியலையா? ஐயோ குடும்பமா மாப்பிள்ள கூட பைக்கில் போறாளே, நம்ம மாப்பிள்ள கூட்டிட்டு போறாரா? நிறைய பேருக்கு நம்ம நல்லா இருந்தாலே பிடிக்காது. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்க நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், எந்த துக்கத்தோடு இந்த இடத்துல வந்தீங்களோ, ஏன்னா கொடுத்தவர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தையை நான் சுயமாய் எடுத்து பேசவில்லை. இந்த வார்த்தையை தந்தவர் மிக பெரியவராயிருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் எனக்கு உங்களுக்கு எழுதி கொடுத்த இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவும் முடியாது. இந்த வார்த்தையை ஒழிக்க எந்த மனுஷனாலையும், எந்த வல்லமையினாலும், எந்த அதிகாரத்தினாலும் இந்த வார்த்தையை ஒழிக்க முடியவே முடியாது. ஆமென். தெரியுமாங்க, வாழ்வை உயிர்ப்பிக்க போகிற வல்லமை உடைய வார்த்தையை கர்த்தர் உனக்கு பரிசுத்தவான்கள் மூலியமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக உன் கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் வல்லமை உன் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. எத்தனை பேர் வேதத்தை வைத்திருக்கிறீர்களோ உங்க கையில் இருக்கிற வேதத்தை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறது. இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? உங்களை பார்க்கும்போது ஏதோ பரலோகத்துல இந்த மாதிரி இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்குதுங்க. இருக்குதா இல்லையா? எங்க இருக்குங்க. ஏன் தெரியுமா? எங்க வந்திருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய வெளிச்சத்துல வந்துட்டீங்க. கர்த்தருடைய வெளிச்சத்தில் வந்து விட்டீங்க. அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்ற போகிறது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாரு. சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஆண்டவன் என் தலையில எதையோ எழுதிட்டான். என்ன எழுதிட்டான்? என்ன எழுதிட்டான்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டவன் ஏதோ என் தலையில எழுதிட்டான், இந்த உலகத்துல இப்படி கடந்து பாடா படணும், பாடா படணும். எங்க அம்மா அடிக்கடி சொல்ற வார்த்தை. எங்க அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, இவனை என்னைக்கு கட்டினோ அன்னைக்கே ஆமா என் தலையெழுத்து மாறி போச்சு. புரிஞ்சுதா புரியலையா? இங்க சில சகோதரிமார்களும் இதே எண்ணத்துல தான் வந்திருக்கிறேங்க. என்னைக்கு இந்த பாவி பயல நான் கல்யாணம் பண்ணணும், அன்னைக்கே என் வாழ்க்கை முடிஞ்சு என் அம்மையும் அப்பாவும் சேர்ந்து இந்த படுபாவி பயலுக்கு என்னை கெட்டி கொடுத்துட்டாங்க. ஐயோ என் வாழ்க்கையே முடிஞ்சு என் தலையெழுத்து மாறி போச்சு. இல்லையா? ஏன்னா இந்த பிரசங்கம் ஏதோ ஒன்ன கேட்டு நான் சொல்லலைங்க, என் வாழ்க்கையில நடந்ததை நான் பிரசங்கிக்கிறேன். புரிஞ்சுதா புரியலையா? நானும் கல்யாணம் பண்ணேன். ஆமா, மனைவியை கல்யாணம் பண்ணா மனைவி படுத்துற பாட பார்த்து நான் நினைச்சிருக்கிறேன், ஐயோ போய் விளையா போய் கல்யாணம் பண்ணேன். புரிஞ்சுதா புரியலையாங்க? சில நேரத்துல வாழ்க்கை தோற்று போகும் போதெல்லாம் மனசு என்ன சொல்லும் தெரியுமாங்க? என் வாழ்க்கையில எதையோ ஒண்ணு ஆண்டவன் எழுதிட்டான், இது அவ்வளவுதான் நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் மேல எதை எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமாங்க? வேதம் சொல்லுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சியோ உன் தலைக்கு மேல இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருவ மேல வைத்த சஞ்சலத்தையும் சத்துருவ மேல வைத்த தவிப்பையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சத்துருவ மேல ஒரு எழுத்தை எழுதியிருக்கலாம். என்ன எழுத்துனா, இவன் வாழ்நாள் முழுவதும் இவ சஞ்சலப்பட்டு வாழ்நாள் முழுவதும் இவ அழுது இவ புலம்பி இவ சாகட்டும் என்று சத்துருவ எழுதியிருக்கலாம். ஆனா உனக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை இயேசு சிலுவையில குலைத்து போட்டது போல இன்றைக்கு உன் மேல இருக்கிற எல்லா எழுத்துக்களை ஒருவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை. எல்லாரும் இங்க தானே இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் உன் மேல எழுதப்பட்ட எழுத்துக்களை இன்னை கர்த்தர் அழிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, முதல் எழுத்து துக்கத்தின் எழுத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். வியாதியின் எழுத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். கடங்காரன் என்கிற எழுத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால சத்துருவ மேல எழுதின எழுத்துக்களை எல்லாம் குலைத்து போடுவதற்காக தான் பரலோகத்திலிருந்து ஒருவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. நல்ல கவனமா கேட்கும். இங்க எத்தனை பேர் வியாதிப்பட்டு வந்திருக்கிறீங்க? வியாதிப்பட்டு நான் இந்த வியாதியோடு நான் வந்திருக்கிறேன். கடன் பிரச்சனையோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? சும்மா காட்டுங்க. தரித்திரத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கிறேன்? புரியுதா புரியலையா? இயேசுவின் நாமத்தில் ஏதோ ஒரு எழுத்து மேல எழுதப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா புரியலங்க? நல்ல கவனமா கேளுங்க. ஆமோன் வந்து ஒரு எழுத்தை எழுதி முத்திரை போட்டு அனுப்பினான். என்ன எழுத்து தெரியுமா? கர்த்தருடைய ஜனங்களை அழிப்பதற்கு முத்திரை போட்ட ஒரு எழுத்தை தேசங்களுக்கு அனுப்பினான். கர்த்தரோ அவனுடைய முத்திரையை உடைத்து அவன் எழுத்துக்களை எல்லாம் குலைத்து போட்டு அந்த மரண அழிவில் இருந்து அந்த ஜனத்தை கர்த்தர் விடுதலை செய்தார் என்றார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன் துக்கம் சந்தோஷமாய் சந்தோஷமாய் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும்
நீ ஏழையை சுமந்து கொண்ட துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற போகிறது. நல்ல கரங்களை தட்டி, ஏய், இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. யுவர் டைம். உன் வேலை வந்தது, உன் வேலை வந்தது. இதுவரைக்கும் அவன் சிரிச்சிட்டு இருந்தா, இனி நீ சிரிக்கிற நாட்கள் வருகிறது. அவன் நகைத்த காலங்களை கர்த்தர் முடிவுக்கு உண்டு பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் நடத்துகிற நாட்கள் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான், ஒரு அரை மணிக்கூருக்குள்ளால உங்க லைஃபே மாற போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, ஒரே ராத்திரியில நரேந்திர மோடி அவர்கள் பணத்தை நிறுத்த முடியும் என்றார். புரிஞ்சுதா? ஒரே ராத்திரியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் செல்லாது என்று அவருடைய வார்த்தை அதை செயலிழக்க பண்ணும் என்றார். அவரை உண்டாக்கினவர் மிகப்பெரியவர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் துக்கம் இன்றைக்கு மாறப்போகிறது. உன் துக்கம் மாறப்போகிறது. நீ யார் நிமித்தம் துக்கப்பட்டாயோ, எந்த கணவன் நிமித்தம் நீ துக்கப்பட்டாயோ, எந்த பிள்ளையின் நிமித்தம் நீ துக்கப்பட்டாயோ, இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கத்தை ஒருவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவர் மிகப்பெரியவருக்கு. இந்த வேதத்தில் வாசிக்கும் போது நல்ல கவனமா என் கூட வரணும். யாக்கோபுக்கு ஒரு பெரிய துக்கம். எதுல துக்கம்னா, அவன் நேசித்த மகன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யோசேப்பு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் உண்டு. ஆனா ஒரு பிள்ளைக்கு மேல அதிக நேசம் வைத்திருந்தான். ஆனா அந்த நேச மகன் மரித்து போனான் என்று பொய்யான ஒரு தகவலை அவன் கேட்டபோது அவன் இருதயம் எப்படி மாறினது என்றால், ஆதியாகமம் 37:35 வசனத்தை வாசிக்கும் போது 37:35 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆறுதல் சொல்ல வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். என் குமாரனிடத்தில் பாதாளத்துக்கு போவேன். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருக்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க பார்க்கலாம். யாக்கோபு ஒரு நல்ல மனுஷன்தான். தேவ சமூகத்தில் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவன் தான். இஸ்ரவேலர் என்று பெயர் பெற்றவன் தான். நல்ல கவனமா கேட்கணும். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான். ஆனால் அவன் தன் வயது முதிர்ந்த காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துக்கம் வருகிறது. அது துக்கம் என்னவென்றால், அவன் நேசித்த மகன் மரித்து போய்விட்டான் என்று ஒரு வார்த்தையை கேட்டபோது அந்த வார்த்தை அவனை துக்கப்படுத்த ஆரம்பித்தது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் அந்த யாக்கோபை ஆறுதல் படுத்த வாராங்க. யாக்கோபே, நீர் கவலைப்படாதையும், ஒருவன் தான் போனா போகட்டும், இன்னி 11 மகன் இருக்கிறாங்க, எதற்காக நீர் அழுது கொண்டிருக்கிறீர்? அந்த வார்த்தை அவர்கள் கூட இருந்த பிள்ளைகளின் வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை தேற்ற பண்ணவில்லை, அவரை ஆறுதல் பண்ணவில்லை. அவருடைய இருதயம் சொல்லுகிறது, நான் பாதாளத்துக்கு இறங்குவேன். புரிஞ்சுதா புரியலையா? சில ஆட்களுக்கு துக்கம் வந்துட்டுனா அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பிரதர், எனக்கு வாழவே பிடிக்கல. சொல்லியிருக்கேல சொல்லலையா? நீங்க யாராவது எதுக்காக இந்த உலகத்துல நான் உயிரோடு வாழ்றேன்னு எனக்கு தெரியல, எதுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியல, எனக்கு வாழவே எனக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? மனசளவுல சில துக்கம் நம்ம உள்ளத்தை பாதிப்புக்கு கொண்டு வரும்போது நம்மளால வாழ முடியலங்க. உண்மையா இல்லையங்க? நம்மளால உலகத்துல
சாப்பிட கூட முடியல, சோறு எடுத்தா ஒழுங்கா சாப்பிட முடியல, தொண்டை அடைக்குது. சில நேரத்துல துக்கம் தாங்காம வார்த்தை கூட வர மாட்டுது, கண்ணீர் வருது. அந்த சில நேரத்துல கண்ணீர் வர மாட்டுது. எத்தனை பேர் நம்மை ஆறுதல் படுத்தினாலும் அவர்கள் சொல்லுகிற அந்த ஆறுதல் ஒரு நிமிடம் கூட நமக்கு இருக்க மாட்டுது. காரணம் என்னன்னா, துக்கம் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. யாக்கோபுக்கு துக்கம் நெருக்கி நெருக்கி, அவர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தேவனோடு போராடினவர் தான், ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றவர் தான். ஆனா இங்க வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் துக்கத்தோடு நான் பாதாளத்துக்கு இறங்குவேன் என்று. நல்ல கவனமா கேளுங்க. அந்த ஆண்டவர் அந்த யாக்கோபை துக்கத்தோடு பாதாளத்துக்கு இறக்கினாரா? இறக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், சில வயசான பாட்டிமார்ல இருக்கிறீங்க, நான் சொல்லுகிறேன், உன்ன துக்கத்தோடு உங்களை கர்த்தர் மரணத்துக்கு கொண்டு போக மாட்டாரு. நான் இங்கிலீஷ்ல தான் பேசினா, தமிழ்ல பேசிட்டு இருக்கிறேன். நீங்க துக்கத்தோடு நீங்க சாக மாட்டேன்னு நான் சொல்றேங்க. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களா. புரிஞ்சா புரியலையா? எப்படி பிரதர் சொல்றீங்க துக்கத்தோடு ஆண்டவர் என்ன சாக விட மாட்டார்னு? நான் சொல்றேன், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை தேவன் துக்கத்தோடு மரணத்திற்கு கொண்டு போக விடமாட்டார். நான் அடித்து சொல்கிறேன், ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் நம்மை துக்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சந்தோஷத்தினால் நிரப்பி நடத்துகிற ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். யாக்கோபின் துக்கம் எப்படி மாறினது என்றால், அதே ஆதியாகமம் 45 அதிகாரம் 27 வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமாய். ஆதியாகமம் 45 27 வசனத்தை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. கூட இருந்தவங்க சொன்னாங்க, உன் மகன் மரித்து போயிட்டா, உன் மகன் இனி உயிரோடு எழும்ப மாட்டா என்று சொன்னாங்க. ஆனா யார் சொன்னாங்களோ அதே ஆட்கள் சொல்றாங்க, இதோ யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், அவர் உம்மை அழைத்து கொண்டு வருவதற்கு ரதத்தை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னபோது துக்கத்தோடு இருந்தவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாரால நீங்க துக்கப்பட்டீங்களோ அவர்களை கொண்டுதான் உங்களை சந்தோஷப்பட வைப்பார். புரிஞ்சுதாமா? நான் பேசுறது புரிஞ்சுதா அக்கா? உங்களை என்ன யாரு துக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்கதான் உங்களை, அவங்க மூலியமா தான் கர்த்தர் சந்தோஷத்தை வார்த்தைகளை கேட்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க மகளா. வந்து சொல்றாங்க, யாக்கோபே யாக்கோபே யா எழுதிட்டு இருக்கிற, நான் தான் சொன்னேன், உன்னை துக்கப்படுத்தினது நான் தான். ஆனா துக்கப்படுத்தினவர்களே வந்து சொல்றாங்க, யாக்கோபே உன் மகன் உயிரோடு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னை கர்த்தர் எப்படி தெரியுமாங்க உங்க துக்கத்தை சந்தோஷமாக்க தெரியுமாங்க? உன்னை யார் துக்கப்படுத்தினார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவா, சந்தோஷமாய் மாற்றுவா. உலகம் உன்னை பகைக்கிறதா, இதே உலகத்தில் இருக்கிற நபரை கொண்டுதான் உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த புருஷனால நீ துக்கப்பட்டாயோ, எந்த மனைவியால நீ துக்கப்பட்டாயோ, எந்த சமுதாயத்திலால நண்பர்களால நீ வேதனை அடைந்தாயோ அவர்களை கொண்டுதான் உன் துக்கத்தை கர்த்தர் எங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நான் பேசுகிற வார்த்தை நான் அல்ல, நான் இதெல்லாம் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி, இதெல்லாம் நான் முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி கொண்டு வரவில்லை. நான் ஆயத்தம் பண்ணி கொண்ட வார்த்தையே வேறு, ஆனால் பேச வைக்கிறவர் வேறு ஒருவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டாக போகுது. உன்னை துக்கப்படுத்தின மனிதர்களை கொண்டு
கொண்டே உன்னை கர்த்தர் ஆறுதல் படுத்த போகிறார். உன்னை திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். உன்னை நடத்த போகிறார். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்துல நல்ல கவனமா கேட்கணும். நான் இந்த வார்த்தையில தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது இது எத்தனாம் தேதியில உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறும்னு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தையில உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். எஸ்தர் 9:21 சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் சஞ்சலங்கள் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. நல்ல புரிஞ்சு. எந்த மாதம் நான் வாசிக்க பார்க்கலாம். 15ஆம் தேதி. எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி. இன்னைக்கு நமக்கு எத்தனாம் தேதி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி. யூதர்கள் மனசுல இருந்த சஞ்சலம், யூதர்களுக்குள்ளே இருந்த துக்கத்தை கர்த்தர் 15ஆம் தேதி அவங்க வாழ்க்கையில் இருந்து மாற்றினார். இன்னை நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் உங்க லைஃப்ல இருக்கிற சஞ்சலத்தையும் உன் லைஃப்ல இருக்கிற துக்கத்தையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உன் நடுவே செய்ய போகிறார். உன்னை சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கிற, துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற சகல வியாகுலங்களை இந்த நாளில் கர்த்தர் மாற்ற போகிறார். யூதர்களுக்கு ஒரு 15ஆம் தேதி ஒரு சஞ்சலம் மாறுகிற தேதியாய் மாறினது போல, துக்கங்கள் 15ஆம் தேதியில் மாறினது போல, you are the time. இந்த 2025 பிப்ரவரி மாதம் 2ஆம் மாதத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 15ஆம் தேதி வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க, கர்த்தர் பெரியவர். வேதத்துல ஆண்டவர் நல்லா புரிஞ்சுவிடுங்க. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்ணோட்டத்தில் அவரை பார்க்கவே கூடாது. புரிஞ்சுதா புரியலையா? அவரை சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இதுல வைக்கனாலதான் நம்ம மனசு பாரப்படுது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு போல, ஆண்டவர் நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் சொல்றேன், நம்ம ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறவர் கிடையாதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பழைய ஏற்பாட்டு காலத்துல சோதிச்சார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல யாரையும் அவர் சோதிக்கல. புரியுதா புரியலையா? பழைய ஏற்பாட்டு காலத்துல பொன்னாக விளங்கும்படியாய் நிறைய பேர் சோதிச்சிருக்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் யாரையுமே அவர் சோதிக்க விடலைங்க. அப்படி ஒரு சோதனை அவங்க வாழ்க்கையில வந்தாலும் அதிலிருந்து தப்பி செல்வதற்கு வழியதான் ஏற்படுத்தி இருக்கிறாரை தவிர, அவனை சோதனைக்குள்ள போட்டு அவனை என்ன சட்டியில கடலையை வறுக்கிற மாதிரி வறுக்கிற தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார், தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கன் தான் அவனை சோதிக்கிறான் என்று. அவன் தன் சுய இச்சையினால்தான் சோதிக்கப்படுகிறானே தவிர கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். அப்படி உன்னை சோதிக்கிறதா இருந்தா, ஒரு சோதிக்கிற பிரச்சனை வந்தா அதிலிருந்து தப்பி செல்வதற்கு வழியை உண்டாக்கிதான் கர்த்தர் உன்னை நடத்துவாரே. அல்லாம உன்னை சோதிச்சு உன்னை வேதனைப்படுத்தி உன் சரீரத்தை வேதனைப்படுத்தி ஒரு நடத்துகிற தெய்வத்தை நீங்க ஆராதிக்கல. ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, அவர் என் துக்கத்தை ஏற்றுக்கொண்டார். இருக்குதா இல்லையா? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் பாடு அனுபவித்தவரும், அவர் துக்கங்களை ஏற்றுக்கொண்டவருமாய் இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் துக்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமாங்க துக்கத்தை ஏற்றுக்கொண்டார் தெரியுமாங்க? தனக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. புரிஞ்சுத புரியலையா? யாருக்கு சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? உங்களுக்கு தர வேண்டிய சமாதானம்,
கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்ததுனாலே தனக்கு பின்னாடி இருக்கிற அவமானத்தை எண்ணல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்க லைஃப்ல வெளிப்படுத்துவதற்காக தான் தனக்கு முன்னாடி இருந்த அவமானத்தை அவர் எண்ணவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அவமானத்தை கர்த்தர் நீ மாற்றப் போகிறார். எத்தனை நம்புறீங்க? அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க மகளா, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க மகளா, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுவாங்களா, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. கையை பிடிச்சு சொல்லுவாங்களா, நானும் அவமானம் அடைவதில்லை. ரிபலபலா, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமாய் மாறப்போம். சில வாலிப பிள்ளைகளே, உன் எதிர்காலத்தை குறிச்சிருக்கிற துக்கம் எல்லாம் இன்னை சந்தோஷமாய் மாறப்போகிறது. உன் குடும்பத்தில் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். இனி கொஞ்ச நேரத்தில் இயேசு நம் நடுவில் வரப்போகிறார். இனி கொஞ்ச நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீங்க கண்ணை மூடினா நீங்க அவரை நோக்கி கூப்பிட்ட அற்புதத்தை கர்த்தர் இலவசமாய் தரப்போகிறார். அற்புதம் பண்ணுகிற நான் அல்ல, அற்புதம் பண்ண போகிறது இயேசு ஒருவர் தான். அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கையை தட்டி, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. விசுவாசமாக வரலாம், அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்ல கரங்களை தட்டி, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்ல பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென்,
ஆண்டவர் உங்களை அவமானம் அடைய விட மாட்டாருங்க. நான் சொல்ல, எத்தனை அவமானங்களை உங்க மனுஷன் உங்க மேல போட்டு உங்களை புலம்ப பண்ணிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை புலம்ப பண்ணினவரை கர்த்தர் அவமானப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் உன்னை புலம்ப பண்ணினார்களோ, யார் உனக்கு துக்கத்தை கொண்டு வந்தார்களோ, அவர்களோ இனி புலம்பி அழ போகிறார்கள். அவர்களோ அவமானப்பட்டு வெட்கி நாணமடைந்து குனிந்து நிற்க போகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் இன்றைக்கு உயர்த்த போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளே, உன்னை ஒருவர் சந்திக்கிறார், ஒருவர் உன்னை பார்க்கிறார். நீ வடித்த கண்ணீருக்கு ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, அவர் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எல்லா முகங்கள்ல இருக்கிற கண்ணீரை துடைக்க போகிறார். ஆண்டவர் உண்மையில வேற யாரும் துடைக்க முடியாதுங்க. கண்ணீரை துடைக்க யாரும் வரமாட்டா. அடிக்கடி ஒரு பக்தன் சொல்லுகிறார், சிரிக்கும் போது எல்லாரும் என் கூட சிரிச்சாங்க, நான் அழும்போது தனித்தவனாய் நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனித்தவனாய் உன்னை அழ கர்த்தர் விட மாட்டாருங்க. லாசரு மரித்த செய்தியை கேட்ட போது, அவனுடைய சகோதரிகள் எல்லாரும் அழுத போது, யோவான் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். நீ அழும்போது உன் கூட இணைந்து அழுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ அழுகிறத பார்த்துட்டு அவர் வேடிக்கிற தெய்வன் அல்ல. நீ அழுதாலும் உன்னை தேற்றி நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன்னை தேற்றி நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன்னை கட்டி போடுகிற தேவன் அல்ல, உன் கட்டுகளை உடைக்கிற தேவன். உன் சந்தோஷத்துக்காக போராடுகிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஒருவரே, இயேசு ஒருவர் தான். உன் சந்தோஷத்துக்காக உன் கையில ஜீசஸ் கரை மட்டும் இறங்கி வந்தவர், கரை மட்டும் இறங்கி வந்தவர், தன்னையே தாழ்த்தினவர், சிலுவையில தன்னையே ஒப்புக்கொடுத்தவர். வேற யாருங்க விட்டு கொடுப்பாங்க? எத்தனை பேர் விட்டு கொடுப்பாங்க? பிரச்சனை வந்தா விட்டு விலகி ஓடுவதற்கு தான் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இயேசு ஒரு நாள் உன்னை விட்டு ஓடுகிற தகப்பன் கிடையாது. புரிஞ்சுதா புரியலையாங்க? வனாந்தரத்தில் ஆகார் அழுதுட்டு இருக்கிறாங்க, நம்மள புருஷன் கைய விட்டுட்டான். அந்த ஜனம் எல்லாம் கைய விட்டுட்டாங்க. வனாந்தரத்தில் அழுகிறா, அழுகையை துடைக்க கூட ஒண்ணு கிடையாது. ஆனா அந்த வனாந்தரத்திலையும் அவருடைய அழுகையை துடைப்பதற்கு இறங்கி வந்தார் என்றா. நான் சொல்ல, உங்க அழுகையை துடைத்து உன்னை சந்தோஷமாய் உன்னை ஆசீர்வதிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த தெய்வம் உன்னை நடத்துவாருங்க. நான் சொல்ல, எத்தனை பேர் உன்னை விட்டு விலகி போயிட்டானா பயப்படாத. நான் சொல்றேன், உலகத்துல முடிவு வரியந்தமோ மரண வரியந்தமோ உன்னை நடத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை நம்பி உங்க வாழ்க்கைய நீங்க முன்னாடி வச்சு நடந்து போறீங்க. அவர் உனக்கு முன்னே போவா. எதுக்கு தெரியுமா? கோணலானவைகளை செவ்வாய் பண்ணி கொண்டு இருப்போம். எனக்கு பின்னாடி என் பிள்ளை வாரா, என் பிள்ளைக்கு கோணல மாத்தணும், என் பிள்ளைக்கு கரடு முரடுகளை மாத்தணும், என் பிள்ளை காலில் ஒரு கல்லு கூட தட்ட விட மாட்டாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க காலை கல்லு கூட தட்ட விட மாட்டாருங்க. ஏன் தெரியுமா? உன் காலு இடராதபடி ஒரு தூதனை கொண்டு உன் காலை காப்பாத்துறாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை இடறி விழ பண்ணுவார் நினைக்கிறீங்க, நீங்க இடறவே மாட்டீங்க. உனக்கு முன்னாடி அவர் போவார். அவர் எப்படி போவார் தெரியுமாங்க? அவர் எப்படி போவார் தெரியுமாங்க? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவே. வேகம் சென்றிடுவே,
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க பார்க்கலாம். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். நான் சொல்றேன், உங்களை சந்தோஷமா நடத்துவது கர்த்தர் முன்ன போவாருங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? ஏக்கா எல்லாரும் என்ன பாருங்க பார்க்கல, கொஞ்ச நேரம் என் முகத்தையே பாருங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை முன்னாடி போறாருன்னா உன்னை சந்தோஷமா நடத்துவத முன்னாடி போவார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. 40 வருஷம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி போனார். எதுக்கு தெரியுமாங்க? அவங்க வஸ்திரம் பாழாக்காமல் இருப்பதற்காக, அவங்க பாதரட்சை தேய்ந்து போகாமல் இருப்பதற்காக, இரவில் அந்த பனி அவர்களை சேதப்படுத்தாமல் இருப்பதற்காக, பகலில் அந்த வெயிலின் உஷ்ணம் அவர்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக. ஏன் தெரியுமா? என் பிள்ளை துக்கத்தோடு போகக்கூடாது, என் பிள்ளை சந்தோஷத்தோடு போகணும்னு விரும்புகிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், நீ எத்தனை இடத்துல நீ அழுது புலம்பனாயும் புலம்பலை கர்த்தனை மாற்றப் போகிறான். நான் சொல்லி, சிலருடைய வீட்டுக்கு நீங்க போவதற்கு முன்பாகவே உனக்கு முன்னாடி இயேசு பெயர்ப்பார், உனக்கு முன்னாடி இயேசு பெயர்ப்பார், உனக்கு முன்னாடியே இயேசு பெயர்ப்பார். அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவதற்கு இயேசு பெயர்ப்பார். இயேசுவின் நாமத்தினாலே. அக்கா, இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ மனம் திரும்ப, இயேசு உன்னை நேசிக்கிறார். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இயேசுவை குறித்து நாங்க பிரசங்கிக்கிறோம் என்றால் அவர் நன்மை செய்திருக்கிறார். என்னை உண்டாக்கினவர் அவர் தம்முடைய கரத்தை கொண்டு என்னை மீட்டெடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க துக்கத்துல சாகணும்னு நினைச்சேன்னா இன்னை நான் உயிரோடு இருக்கிற காரணம் இயேசுங்க. நீங்களோ அழுது புலம்புவீர்கள். ஆண்டவர் சொல்ல, இனி உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாற்ற போறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க ஆண்டுடைய ஊழியத்தை தெரு தெருவாய் போய் நின்று பிரசங்கிக்கிறோம். சில நேரத்தில் அவமானமா இருக்குது, பயமா இருக்குது. சில இடத்துல துரத்தப்படுகிறோம், சில ஊழியர்களால் காயப்படுத்தப்படுகிறோம், சில இடங்களில் தரக்குறைவாய் நடத்தப்படுகிறோம். ஆனால் நாங்க அதை குறித்து கவலைப்படல. பேசுறோம், பேசட்டு, தரக்குறைவா சொல்லட்டு, எவ்வளவு வேலை எங்களை அசிங்கப்படுத்திட்டு போ, ஆனாலும் நாங்கள் இயேசுவுக்காக தெருவில் இறங்கி அவரை அறிவித்தே தீர்வோம். ஏனென்றால் இந்த வாழ்வை கொடுத்தது அவர். என்னை பரியாசம் பண்ணுகிறவன் எனக்காக மரிக்கவில்லை, என்னை குறித்து அவதூறு பரப்புகிறவன் எனக்காக இரத்தம் சிந்தவில்லை. ஓ தேங்க் யூ ஜீசஸ். எனக்காக மரித்தது அவர்தான், எனக்காக இரத்தம் சிந்தினது அவர்தான், அவருக்காக தான் இந்த சங்கர். ஆமென். இந்த மீட்டிங் நடப்பதற்கு எத்தனை ஊழியர்கள் தடை பண்ணாங்க, எழுப்பினாங்க தெரியுமாங்க? அவதூறு பெயர்களை சொன்னாங்க. பெண்ணை பிடிச்சு லாந்துகாந்தி, கள்ள தீர்க்கதரிசி, மந்திரவாதி, வருகிற ஊழியக்காரங்களெல்லாம் வரவிடாம தடுத்தாங்க. நீ தடை பண்ணிட்டே இரு, கர்த்தர் என்னைக்குன்னு ஆத்துமாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலே சொல்றேங்க, ஆண்டோட வந்த இந்த மீட்டிங் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில தான் இந்த மீட்டிங்கை நாங்கள் நடத்தினோம். ஆனா நீங்கள்லாம் இங்க வந்ததுக்கு காரணம், அவர் அடையாளம் இடப்பட்டதை எல்லாம் அவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு தெரியுமாங்க? உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்துறதுக்காக. இதுவரைக்கும் துக்கத்தை கொண்டு வந்து உன்னை வேதனைப்படுத்தி இந்த பொல்லாத சில பிசாச இன்னைக்கு இயேசு ஜெயிக்க போகிறார். சில பிசாசின் வல்லமையிலிருந்து இன்னைக்கு விடுவிக்கப்பட போறீங்க. உன் காலில் இருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். உன் புருஷன் மனம் திரும்பாத புருஷனை கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார். இன்னைக்கு ஒரு மையமையான காரியத்தை உங்கள் நடுவே ஒருவர் செய்ய போகிறார். இந்த சங்கர் அல்ல, இதை நடத்துகிறவர் இயேசு ஒருவரே. அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? மீண்டும் அதே வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:20 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஓ thank you Jesus.
எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். எத்தனை நம்புறீங்க? என் துக்கம் எத்தனை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எல்லாரும் எழும்புங்க பார்க்கலாம். யாரும் உட்காராதீங்க, எல்லாரும் எழும்புங்க பார்க்கலாம். ஆவியானவரே, உடைய பிரசனம் இந்த இடத்தில் பலமாய் மூடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு யார் மூலியமாய் துக்க செய்தி வந்ததோ அவர்கள் மூலியமாகவே கர்த்தர் சந்தோஷத்தின் செய்தியை கொண்டு வர பண்ணினார் என்றார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை யார் துக்கப்படுத்தினாங்களோ அவர்கள் மூலியமாக கர்த்தர் உன்னை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். அவர்களே உனக்கு சந்தோஷத்தை தருகிறவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எந்த புருஷன் உன்னை துக்கப்படுத்தினானோ அதே புருஷனை கொண்டுதான் உன் லைஃபை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். எந்த பிள்ளைகள் உங்களை துக்கப்படுத்திச்சோ, எந்த உறவுகள் உன்னை துக்கப்படுத்திச்சோ, எந்த சூழ்நிலை உன்னை துக்கப்படுத்திச்சோ, உன்னை அதுக்கு முன்னால தான் கர்த்தர் உன்னை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உன்னை கர்த்தர் நிரப்பி நடத்துகிறார். உங்க வாழ்க்கையை இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க அடுத்த மாசம் வரும்போது இதுல இருந்து அநேக பேர் சாட்சி சொல்ல போறீங்க. அநேக பேர் கர்த்தரை தொட ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல தேவ பிரச்சனை மூடி இருக்கிறதை பார்க்கிறேன். சில தலைக்கு மேல கிரீடம் வைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். சில தலைக்கு மேல சில பிரகாசம் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவை நாமத்தினாலே ஒரு கிரீடமாகி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உன் தலைக்கு மேலே கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். இனி நீ குனிந்தவள் அல்ல, இதோ உன் தலைகளை கர்த்தர் உயர்த்துகிறார். அபிஷேகம் என்னும் கிரீடம் உன் தலைக்கு மேலே வைக்கப்படுகிறது, உன் மேலே வைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் குமாரத்தியே, நீ எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு இனி நீ எழும்பு. இனி யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க நினைத்தவர் இனி விழுந்து போவார். உன் மேல முத்திரை பார்த்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு உடைய ஆரம்பிக்கிறது. சிலர் போட்ட முத்திரை இவன் இனி எழுந்திருப்பது இல்லை என்று உன் மேல போடப்பட்ட முத்திரையை கர்த்தர் உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தவைகள் எல்லாம் இனி உயிரோடு எழும்ப போகிறது. லாசருவை உயிரோடு எழுப்பீர். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவத்தின் வல்லமை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி மரித்தவைகள் இனி உயிர்ப்பிக்கப்படும். இனி உயிர்ப்பிக்கப்படும். எதுக்கு தெரியுமாங்க? உங்க வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். உங்க கரத்தை அவர் பிடிக்கிறார். உங்க கரத்தை பிடித்து நடத்த போகிறார். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா,
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் ஒருபோதும் நீ மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும், பாதுகாப்பும், சமாதானமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் தங்கி பெருகுவதாக. ஆமென். அல்லேலூயா.